என் தாய் குலசக்காரி முத்தாரம்மா எல்லாம் அக்கங்கட்டா கூவ எல்லாம் இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு சகோதரி அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுல. போய் பார்க்க ஒரு இதில் யூடியூப்பில் என்னைய அசியசியமாக கழுவி கழுவி ஊற்றுதாங்களே. என்னையே கிழிச்சா பரவாயில்லையே, என் செல்லக்குட்டி திவ்யா அவளையும்லாம் சேர்த்து கிழிக்காங்க. ஏம்மா நான் என்னம்மா உங்களை பண்ணேன், எதுக்குன்னு இப்படி கிழிக்கிய? என்னையை கிழிச்ச பரவாயில்ல, என் திவ்யா வேறு கிழிச்சா அசியசியமாக கேட்டுக்கிட்டு இருக்கிய. திவ்யாலாம் ஒரு ஆளாக அவள் யாருனே 5 பேரை கல்யாணம் முடித்து குடும்பம் கொடுத்து நம்ம நடத்திட்டா. நீ யார் புதுசாக கார்த்தி அப்படின்னு சொல்லிலாம் என்னை பற்றி வீடியோ போட்டிருக்கிய. அவள் என்ன அழகாக இருக்காளா, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, அவள் கிளவி மாதிரி இருக்கான்னு சொல்லி போட்டிருக்கிய. என் திவ்யா கழிச்சை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? அவள் அழகி, பேர் அழகி, நேம் பியூட்டி, சரியா? ஐஸ்வர்யா ராயை மிஞ்சினவங்க, சரியா? நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் என்னை வீடியோ போடாதீங்க. என் திவ்யா இருக்கல, திவ்யா அவள் கண் வந்து மீனா மாதிரி, அவள் மூக்கு வந்து குஷ்பு மாதிரி, அவள் உதடு வந்து பார்த்திங்கன்னா நமிதா மாதிரி, அவள் இடுப்பை பார்த்திங்கன்னா நயன்தாரா மாதிரி, அவள் படுத்தா இதை நான் சொல்ல மாட்டேன் வீடியோவில். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கே, சின்ன பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் நான் வந்து சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா என்னைய வந்து கேட்டிருக்கிய, இவெல்லாம் ஒரு ஆளாக, உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையான்னு சொல்லியிருக்கிய. ஆமாம், எப்படி மறக்க முடியும்? என் திவ்யா எத்தனை வருஷம் காதல், என் காதல் புனிதமான காதல், கடலை விட பெருசு, மலையை விட என் காதல் பெருசு, எவரெஸ்ட் சிகரத்தை விட என் காதல் பெருசு. என் திவ்யா கிட்ட வந்து என்னென்னா என்ன என்ன இருக்குது, அவள் என்ன பெரிய இவளா? நீ யார் முதல்ல என்னை கேட்டிருக்க. ஏம்மா நான் ஒரு விஷயம் சொல்லுதம்மா, நீங்கள் யாரும்மா முதல்ல வீடியோ போட்டு என்னை இப்படி அசிங்கமாக கேட்கல? நீங்கள் யார் முதல்ல? எங்களை பற்றி பேசுறதுக்கு யாருக்கு எந்த அருகதையும் கிடையாது, உரிமையும் கிடையாது, சரியா? எங்கள் காதலை வந்து தெய்வீக காதல். எங்களோட நினைவு சின்னமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே திருச்செந்தூர் கோபுரம் இருக்குல்ல, அதுதான் எங்களோட நினைவு சின்னம். அந்த மாதிரி தான் எங்கள் காதல் வந்து புனிதமானது. இதை யாராலும் தடுக்கவும் முடியாது. தடுக்க நினச்சிங்கன்னா அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால் எம்மா என்னை பற்றி வீடியோ போடாதீங்க. போட்டிங்கன்னா அப்புறம் நான் வந்து ரொம்ப கோவக்காரன். அதுக்கு மேலே என் காதலி, என் திவ்யா செல்லக்குட்டி டார்லிங் அவள் அதுக்கு மேலே கோவக்காரி. அதனால் வந்து நீங்கள் வீடியோ போட்டு என்னை திட்டுதுங்க பேரில் நீங்கள் வாங்கி கட்டுறாதீங்க. அப்புறம் நான் பொறுப்பாங்க முடியாது. அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். இனிமேல் என்னையும் திவ்யா பற்றி யாரும் பேசாதீங்க. பேசுகிறவங்க வேறு மாதிரி ஆயிடுவோம். அவ்வளோதான்.